அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 5 டேஸாக லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடலை. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, என்னாச்சு வீடியோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வந்துட்டேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டே இன் மை லைஃப் vlog தான். அண்ட் இதிலேயே ரொம்ப முக்கியமான சில இன்ஃபர்மேஷனும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog ஒரு நாள் ஃப்ரைடே அன்னைக்கு பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்புனதுக்கு அப்புறமா எடுத்தது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நடுவில் கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்துட்டு பார்த்துருவேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்புமே துடைக்கிறதுக்கு மட்டும் டைம் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா மீதி vlog அப்படியே எடுக்க கண்டினியூ பண்ணேன். ஸோ கொஞ்சம் வெசல்ஸ் வந்துட்டு இருந்தது, அதை வாஷ் பண்ணணும். அண்ட் ஃப்ரைடே இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கூடவே வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். இந்த கீ ரைஸ் ரெசிபி கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக பச்சையாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் சேர்க்குறது. அண்ட் எனக்கு இந்த சிக்கன் கிரேவியுமே கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கீ ரைஸ் அதுக்கப்புறம் எல்லா டிஃபன் வெரைட்டி கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி பண்ணியிருந்தேன். ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. ஸோ இனிமேல் இந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் துடைக்க வேண்டியது இருந்தது. வெள்ளிக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமையே துடைச்சி விட்டுருவேன். பட் நாள் வந்து நான் பண்ணலை, கொஞ்சம் லேசியாக இருந்தது. சரி இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இதில் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு நோன்பு வர்றதுக்கு. அண்ட் நோன்பு முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே நமக்கு ஹஜ்ஜும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த நோம்பில் உம்ரா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அண்ட் ஹஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டடான சர்வீஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த தகவல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் ஹஜ் சர்வீஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட டைம்லேயே தென் மாவட்டத்திலே முதலாக உருவான ஒரு நிறுவனத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1996 இருந்தே இந்தியா டு சவுதி அப்ரூவரோட ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஹானஸ்டான ஹஜ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ். இந்த சர்வீஸை பற்றி ஆல்ரெடி ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ நமக்கு நோன்பு வருது, நோம்பில் உம்ரா பண்ணணும் அண்ட் ஹஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றதுக்காக தான் திரும்பவும் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி 29 வருஷத்துல இருந்து 30வது வருஷத்துக்கு அடியெடுத்து வைக்க போகிறாங்க. இத்தனை வருஷமாக ஒரு சர்வீஸ் நல்ல முறையில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹஜ் சர்வீஸ் எங்கள் ஊர் காயல்பண்ணத்துலேருந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுல. நோம்பில் உம்ரா பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பட் நோம்பு டைமில் மட்டும்தான் உம்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நோம்புக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, நோம்புக்கு பின்னாடி எப்போனாலும் சரி நீங்கள் இவங்க மூலயமா உம்ரா போகலாம். ஏன்னா எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸில் இருந்து ஆட்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் போன குரூப்பில் என்னோட மச்சியும் மச்சி பையனும் உம்ரா போயிட்டு Jan 20 தான் ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுமே இந்த சர்வீஸை பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க, எந்த அளவுக்கு இவங்க கேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. அண்ட் இந்த சர்வீஸ் மூலயமா நீங்கள் உம்ரா ஹஜ் பண்ணும்போது உங்களுக்கு அமல் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வேலையாக இருக்கும். அண்ட் உங்களுடைய மற்ற எல்லா வேலைகளையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அண்ட் உங்களை தலை சிறந்த உலமாக்கள் மூலியமாக தான் வழி நடத்துகிறாங்க. அண்ட் லேடிஸ் போவீங்க இல்லையா, உங்களுக்கு 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேடி கைடுமே இதில் இருக்கிறாங்க. அந்த லேடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக ஜாயின் பண்ணி அன்னன்னைக்கான அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கோ கால் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, அமல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுடைய அப்டேட் உங்கள் குடும்பத்தாருக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கவலையே இல்லாமல் இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸில் ஹரம்க்கு ரொம்ப நியரில் தான் உங்களுக்கு ரூம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் சாப்பாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித கவலையுமே இல்லை. பஃபே மூலியமாக உங்களுக்கான சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ உம்ரா போயிட்டு வர்றீங்க இல்லை ஹரமில் போயிட்டு உங்களுடைய அமல்கள் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான சாப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மக்கால பண்ணுற உம்ரால இருந்து
மதினால பண்ணி முடிக்கக்கூடிய ஜியாரத் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய இடங்களை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி காட்டுவாங்க. இந்த சர்வீஸ் மூலிமா நீங்கள் போகும்போது டிக்கெட், வீசா, ரூம், ஃபுட்டு இந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. அண்ட் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பேசிக் இன்ஃபர்மேஷனும் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது உம்ரா எப்படி பண்ணணும், ஹஜ் எப்படி பண்ணணும், எஹரம் எப்படி கட்டணும், இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இவங்களோட பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்துக்கான உம்ராக்கு 1,09,000க்கான பேக்கேஜ் வந்துட்டு இவங்க கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்த மாதமான மார்ச் மாதம் நமக்கு நோன்பு ஆரம்பிச்சிடும் இல்லையா, ரமலான் மாதம் முழுசும் நம்ம வந்து உம்ரா பண்ணணும், ஹரமில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பேக்கேஜ் 2,20,000க்கு இருக்குது. இல்லை எங்களுக்கு லாஸ்ட் 17 நாள் அங்கே இருந்து உம்ரா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1,89,000க்கான பேக்கேஜும் இருக்குது. அண்ட் நோம்பெல்லாம் கழிச்சு அடுத்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000க்கான பேக்கேஜ் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது வசதி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இவங்க மூலயமா உம்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஹஜ் பண்ணுறவங்களுக்கான டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். 7 லட்சம்லேருந்து 9 லட்சம்க்கான பேக்கேஜ் வந்து இவங்க ஹஜ்ஜுக்காக கொடுத்துருக்காங்க. அல்லாஹோட நாட்டப்படி அல்லாவுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய அமல்கள் கஷ்டம் இல்லாமல் செய்கிறதுக்கும் உங்களோட ஹஜ்ஜை நல்ல முறையில் நீங்கள் நிற செலுத்துறதுக்கும் இவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறவன் நான் கிடையாது. எனக்கு எது ட்ரஸ்டடாக தோணுதோ அதை மட்டும்தான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பழக்கமான ஒரு சர்வீஸை பற்றி உங்களுக்கு நான் சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை இவங்க மூலயமா நீங்கள் உம்ராவோ ஹஜ்ஜோ போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ் மூலயமா உங்களுக்கு உம்ரா இல்லை ஹஜ் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒன் டைம் என்கொயரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே இதை பற்றி புரியும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம vlog கண்டினியூ பண்ணலாமா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம அப்படியே பேசிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. வெசல் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் எப்போவுமே விண்டோவை திறந்து வச்சுட்டு வீடு, ரூம் எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வெளிச்சமாக வைக்கிறது வந்துட்டு எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இங்கே செம்ம குளிராக இருக்குது. ஸோ உங்களுக்கு விண்டோவை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே அந்த பனி வந்துட்டு கெட்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணவே முடியல. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ குளிர் வந்துட்டு உள்ளே வருது. ஸோ கொஞ்சம் ஒரு 11 மணிக்கிட்ட தான் லைட்டாக வெயில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இப்போ வந்து என்னால் விண்டோவை திறந்து வைக்க முடியுது. ஜஸ்ட் இப்போதைக்கு வெளிச்சத்துக்காக லைட்டாக ஒரு சின்ன கேப் தெரிகிற மாதிரி திறந்து வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடு துடைக்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இனி வந்துட்டு வீடெலாம் தட்டி விட்டு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வேலையை அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே எனக்கு வெளியில் போகிற வேலையும் இருந்தது. ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. திங்ஸ்ன்னு சொல்கிறத விட கொஞ்சம் நான்வெஜ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. சிக்கன், மட்டன்லாம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் எங்கள் ஏரியாலே கிடச்சிரும். மீனுமே வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட்டு போனேன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதோட இந்த மீன், இறாலுமே பார்த்து வாங்கிட்டு வரலாம். எனக்கு என்னமோ இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறத விட நெஸ்டோ அதுக்கப்புறம் ஹைப்பர் மார்க்கெட் எங்கேயாவது வாங்குறது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. சம்டைம்ஸ் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துல வந்து நம்ம எடுத்து போடலாம், நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லையா, மீன் வந்து பார்த்து எடுப்போம் இல்லையா. பட் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுக்க விட மாட்டாங்க, அவங்களாம் அள்ளி போடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் நொந்து போனது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து போட்டுடுறாங்க. மெயினாக நண்டுலாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 5-6 நண்டு இருந்தது அப்படின்னா ஒரு 3 நண்டு வந்துட்டு நொந்து போன நண்டு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு எனக்கு நிறையா டைமு. ஸோ இதனால் அடிக்கடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் போகிறது இல்லை, எப்போவாது தான் போய்க்கிறது. ஓகே, அண்ட் வீடெல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சி விட்டுட்டு புக்கூரும் போட்டு விட்டாச்சு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி டீ வந்து காலையிலே குடிச்சிட்டேன். முடிச்சுட்டு தான் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன்.
எனக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஏதோ பெருசாக மூடு இல்லாத மாதிரி இருந்தது. சரி காஃபி மட்டும் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. மெயினாக காஃபி இல்லை டீ ஏதாவது நம்ம குடிக்கும்போது வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக, அதுவும் வீடெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காந்து அந்த ஒரு கப் காஃபியோ டீயோ குடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து என்னோடய டைம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ஈவினிங் கூட கிடையாது, நைட்டு ஒரு 7:30 மணிக்கிட்ட தான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தேன். நெஸ்டோ போகணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டின்னருக்கு வந்து எதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா தான் டென்ஷன் இல்லாமல் வர முடியும் வரும்போதே. இல்லைன்னா வந்தோடனே சாமான் எடுத்து வைக்கிறதா டின்னர் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாகும். ஸோ இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு இருந்தது. தக்காளி ஆனம், அதாவது தக்காளி சாம்பார்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவேன் இன்ஸ்டண்ட்டாக, அது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இட்லி இப்போ நான் அவிக்கலை, என்னோட இன்ஸ்டன்ட் பாட் இருக்குல்ல, இந்த அகரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர், இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை இட்லிக்கு மாவு ஊற்றி நான் உள்ளே வச்சுட்டு டைமர் செட் பண்ணிவிட்டு போயிட்டேன் அப்படின்னா கரெக்டாக நான் வர்ற டைமில் சுட சுட ஆவி பறக்க இட்லி வந்துட்டு ரெடியாக இருக்கும். ஏதோ வீட்டில் நமக்கு மெய்ட் இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எனக்கு. ஸோ உள்ளே இந்த பாட் இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா பிளேட், இதை வந்து உள்ளே வச்சிட வேண்டியதான். என்னோடய 4 பிளேட் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு விசில் இருக்கும் இல்லையா, இதை வந்துட்டு இந்த பக்கமாக திருப்பி வச்சிடணும். லெஃப்ட் சைடு நம்ம திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டீமிங்கில் வந்துட்டு அது வேகும். ஸோ அந்த பக்கம் ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேகிறது. ஸோ அதனால் இந்த பக்கமாக நான் திருப்பி வச்சுட்டேன். இப்போ இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்துட்டு நமக்கு இட்லி எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ அந்த டைம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ டைம் கூட குறைய வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வழக்கமாக இட்லிக்கு வந்துட்டு 5 மினிட்ஸ் தான் வைப்பேன். ஸோ அந்த 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்துட்டு நமக்கு எத்தனை மணி நேரம் கழிச்சு நமக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் அங்கே போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 மணிலேருந்து 2 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ நான் வந்து ஒரு 1:30 மணி நேரம் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஹவர்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட வேண்டியதான். இது இப்போ இருந்து அப்படியே கவுண்ட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்ட் எப்போ கொடுக்குறோமோ அதுலேருந்து கவுண்ட் டவுன் ஆக ஆரம்பித்து கரெக்டாக 1:30 மணி நேரம் கழித்து எனக்கு வந்துட்டு ரெடி பண்ணிடும். அண்ட் இட்லி ஆனம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொன்னேன் இல்லையா தக்காளி சாம்பார், இது வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் மாவு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ அதை மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்திருக்கிற நெஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா முத்தினால இருக்கக்கூடிய புர்ஜ்நகர் நெஸ்டோ தான் வந்திருந்தேன். எங்கள் வீட்டிலேருந்து இது கொஞ்சம் பக்கம் தான், நடந்து வந்தால் ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும் நம்ம வர்றதுக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு நேராக மீன் இருக்கிற பக்கமாக தான் நான் போனேன். ஏன்னா நம்ம மீன் இறால் ஏதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க க்ளீன் பண்ணி தருவாங்க, கட் பண்ணி தந்துடுவாங்க இல்லையா. ஸோ நம்ம முதல்ல அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க கட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம மற்ற திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கி முடிச்சிடலாம். ஸோ ரிட்டன் வரும்போது நம்ம டக்குன்னு இந்த மீனை கையில் வாங்கிட்டு ரிட்டன் வந்துடலாம். ஸோ அதனால் இந்த வேலையை முதல்ல முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ மீன் எடுத்து கொடுத்து பீஸ் போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கறியுமே வாங்க வேண்டியது இருந்தது, கொஞ்சம் பீஃப் வாங்கினேன். ஸோ அதையுமே பீஸ் போட சொல்லிவிட்டு டேக் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டன் வரும்போது இந்த டேக் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்மளோட மீன் எது கறி எதுங்கிறத பார்த்து எடுத்து தந்துடுவாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கொஞ்சம் எடுத்துட்டேன். பொதுவாக இங்கே வந்து நான் நிறைய காய்கறி வாங்க மாட்டேன், ஏன்னா பக்கத்தில் இன்டூட் ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது எனக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் அங்கே தான் போய் வாங்குவேன். முக்கியமாக ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் சில இது
வந்து இங்கே எடுத்துக்கிறது, வந்ததோட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவரைக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சீசன் போல் என்னன்னு தெரில, கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் பக்கம் போனேன். யூஏல இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த லூஸ் மசாலாஸ்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் வந்து அதெல்லாம் இங்கே நெஸ்டோவில் தான் வாங்குவேன். அதுலேருந்து இந்த மாதிரி மசாலாலாம் நான் கொண்டுட்டு வர மாட்டேன். இந்த குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைப்போம் இல்லையா, காயல் மசாலா, அதுதான் நான் வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வருவேன். கொஞ்சம் பல்காக கொண்டுட்டு வருவேன். மற்றபடி சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நான் தேவைக்கு வாங்கிப்பேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக தான் போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு வந்து வாங்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரேட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த பக்கம் மண்பானை சைடு வந்துட்டு எப்போவுமே நான் போயிடுவேன். நான் லூலு போனாலும் சரி, இங்கே மாதிரி நெஸ்டோக்கு வந்தாலும் சரி, இதை ஜஸ்ட் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடணும் எனக்கு. அப்போ தான் அங்கே போயிட்டு வந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டு எனக்கு இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்திரம் வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மீன்லாம் ஆக்கும் இல்லையா, மீன் சட்டி, அது வந்துட்டு ஆஃபரில் இருந்தது. அப்புறம் இந்த குட்டி சட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. இந்த தாளிப்பு கரண்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்தேன், வாங்கலாம் இல்லை. அண்ட் ஆஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் சட்டி வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 14 கிராம்ஸ் இருந்தது. இதே மீன் சட்டி தான் நான் வந்துட்டு 17 கிராம்ஸ்க்கு வந்துட்டு லூலுவில் எடுத்திருந்தேன். ஸோ அதுவே இன்றைக்கி வந்து 14 கிராம்ஸில் இருக்குது. இதுவும் நான் வாங்கலை, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருந்தோம். மேலே போயிட்டு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அது பார்த்துட்டு ஸ்லிங் பேக்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய வாங்கலாம் மாட்டேன், ஆனால் நிறைய பார்ப்பேன். ஸோ அதை போய் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது நியூ கலெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் மீன் கறிலாம் வந்துட்டு கட் பண்ண கொடுத்துருந்தேன் இல்லையா, அது போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ டேகை வந்துட்டு அந்த ட்ராலிலேருந்து எடுக்கும்போது பாதி கிழிச்சிட்டேன். ஸோ பரவாயில்ல, என்ன மீன் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது வந்து இருந்தது, அது கிளியலை. ஸோ அதை கொடுத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இறாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் இறால் வாங்கிக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபஸ்ட்டு மீனும் கறிக்கும் மட்டும்தான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இறாலும் கொஞ்சம் வாங்கிட்டு கறிக்குள்ளே டேக் எடுத்து ஹஸ்பண்ட்டை கொடுத்து அதை போய் அவங்கள வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அண்ட் மீன் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மத்தி மீன் இருக்குது இல்லையா, ஒரு சிலர் சாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மசாலா இந்த மாதிரி எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெடி டு குக் மாதிரி. ஜஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். அண்ட் இது வந்துட்டு மட்டி சிப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மசாலா போட்ட மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் டைம் இருக்காது இல்லையா, ஜஸ்ட் இப்படியே போயிட்டு வாங்கி பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஏல நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது, என்னை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ சுரஃபாமாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் சுரஃபாமா வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன். சுரேம் வந்து வீட்டில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ போகும்போது அப்படியே சுரஃபாமாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று கூட்டிகிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு வந்துட்டு சுரேமுக்கு கேக் கொடுத்து விட்டுருந்தாங்க. சுரஃபாமா வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டா போல் இருக்கு, சுரேமுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதையுமே கொண்டுட்டு வந்திருந்தா. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக வீட்டுக்கு போயாச்சு. ஸோ போன உடனே இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும். ஸோ முதல்ல டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே சுற்றுனதில் கொஞ்சம் நல்லா பசி ஆயிடுச்சு. ஸோ போன உடனே இட்லி வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரெடியாக இருந்தது. ஸோ முதல்ல அதை எடுத்து ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆணம் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நோம்பு டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சகர் டைமில் நமக்கு சூடாக சோறு சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும் இல்லையா, நம்ம வந்து எந்திரிச்சு ஆக்கணும்னு நினச்சாலும் எல்லா டைமும் அது வந்து செட் ஆகாது. சம்டைம்ஸ் தூங்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையாக போயிடும். ஆனால் இதில் நான் வச்சுட்டு டைம் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கரெக்டாக ரெடியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நோம்பு டைமில். அண்ட் இட்லியுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, அதையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிடுச்சு.
ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹஜ் சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.